அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக 2 தொகுதிகளில் புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய நிலையில் அது தொடர்பான வேட்பாளர் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் வரும் நாளையுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது நிறைவடைய இருக்கிறது பாலா. அதற்கு முன்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி அமைந்திருக்கிறது. அவர்கள் 16 இடத்தில் போட்டியிடுகிறார்கள். பாஜக 10 இடத்திலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 இடத்திலும், எல்ஜேகே 2 இடத்திலும் போட்டியிடுகிறார்கள். அதற்கான வேட்பாளர் அதிமுகவினுடைய வேட்பாளர் இன்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதன்படியாக கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உப்பளம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை அவர் இல்லத்தில் வந்து சந்தித்துவிட்டு சென்றிருந்தார் அன்பழகன். இந்த தேர்தல் போட்டியிடுவது மற்றும் இடங்கள் மற்றும் வேட்பாளர் தேர்வு சம்பந்தமாக அன்பழகனே தற்போது வேட்பாளராக அங்கே களம் காண்கிறார். அதே போல மற்றொருவர் முன்னாள் மாநில செயலாளராக இருந்த காந்தி, அவர் வந்து உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட இருக்கிறார். யூனியன் டெரிட்டரி என்பதாலும் கூட மிக முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நாளைய தினம் அவர்கள் முழுவதுமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.